ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து. நம்முடைய சேனலை முதல் முறை பார்க்கிறவர்களாக இருப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். சவுலின் மரணத்திற்கு பிறகு அப்னேரின் மரணமும் இஸ்ரவேலர்களுக்குள்ளே மிகவும் கலக்கம் உண்டாயிற்று. சவுலின் குமாரன் இஸ்போசேத் அப்னேரின் மரணத்தை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலரெல்லாம் கலங்கினார்கள். சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவனாக 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் பெயர் பானா என்றும் இன்னொருவன் பெயர் ரேகாப். இவர்கள் இருவரும் பென்யமீன் கோத்திரத்தார்கள். சவுலின் குமாரனான யோனத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய கால்கள் முடமான நிலையில் இருந்தது. சவுலும் யோனத்தானும் போரில் மடிந்தபோது அந்த செய்தியை அறிந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே பாதுகாப்பை தேடி ஓடுகிற பொழுது யோனத்தானின் மகன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனால் ஓடிப்போகிற அவசரத்தில் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். சவுலின் குமாரன் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் பொழுது பென்யமீன் கோத்திரத்தாரான அவனுடைய படைத்தலைவர்கள் இருவரும் வந்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல் வந்து சவுலின் மகனான இஸ்போசேத்தின் வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு அவனுடைய தலையையும் வெட்டின தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் ஒதுக்குப்புறமான வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு தலையை கொண்டு சென்று தாவீது ராஜாவினிடத்தில், ராஜாவே, உமக்கு சத்துருவாய் இருந்த சவுலின் குமாரனின் தலையை கொண்டு வந்திருக்கிறோம். மட்டுமல்ல, இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது அவர்கள் இருவருக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ, ஒருவன் எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வருகிறதாக எண்ணி என்னிடத்தில் வந்து சவுல் செத்து போனதையும் கடைசி நேரத்தில் சவுல் மரிப்பதற்கு முன்பதாக அவர் என்னை கொன்று போடு என்று சொன்னார் என்றும் நானும் அவர் சொன்னது போலவே கொன்றேன் என்று எண்ணி என்னிடம் வந்து வெகுமதிகள் கிடைக்கும் என நினைத்து வந்தான். நானோ என்றால் அவனை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கொன்றேன் என்று சொன்னதால் உன் மரணத்திற்கு உன் வாயே தீங்காய் போனது என்று சொல்லி அவனை சிக்லாகிலே கொன்று போட்டேன். நீங்கள் இருவருமோ என்றால் தமது வீட்டில் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷர்களாகிய உங்களுக்கு அதைவிட அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும். இப்போது நான் அவருடைய இரத்தப்பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்கள் இருவரையும் கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். சவுலின் மகனான இஸ்போசேத்தின் வெட்டப்பட்ட தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேலில் உள்ள எல்லா கோத்திரத்தாரும் எப்ரோனிலே இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, நாங்கள் உம்முடைய எலும்புகளும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிற போது இஸ்ரவேலர்களை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவருமாக இருந்தவர் நீர். இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலில் உள்ள எல்லா மூப்பர்களும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள்.
தாவீது ராஜாவாகும் பொழுது அவனுக்கு வயது 30 இருந்தது. அவன் ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் 40 வருடம் அரசாண்டான். தாவீது எப்ரோனில் யூதாவின் மேல் 7 வருடம் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். தாவீது எபூசியர் மேல் யுத்தம் பண்ண தன் மனுஷர்களோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டான். மட்டுமல்ல, மில்லோ எனும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிகமான குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமிற்கு தாவீது வந்தபோது சம்மூவா, சோபா, நாத்தன், சாலமோன், இப்பார், எலிசூவா, நெப்பேக், யப்பியா, எபிஷாமா, எலியாதா, எலிபெலேத் என்னும் பேர்களுடைய குமாரர்கள் பிறந்தார்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தரோ என்றால் ரெப்பாயிம் என்ற பள்ளத்தாக்கில் பரவியிருந்தார்கள். தாவீது மீண்டும் கர்த்தரிடம் வேண்டுதல் வைக்கிறான். நான் பெலிஸ்தரிடம் போருக்கு போகலாமா? நீர் அவர்களை என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பீரா என்று விசாரிக்கிற பொழுது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பெராசீமுக்கு என்ற இடம் வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் மடை திறந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பெராசீம் என்று பெயரிட்டான். பெலிஸ்தர்கள் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர்கள் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தர் தாவீதுக்கு, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரேயிலிருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளண்டையில் நீ காத்திருக்கிற சமயத்தில் வேகமாக செல்லும் நீரின் இரைச்சலை போல சத்தத்தை நீ கேட்கிற பொழுது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். தொடரின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்தி பாதுகாத்து செல்வாராக. ஆமேன்.